முதல்வர் விஜயின் 5 முக்கிய சுதந்திர அறிவிப்புகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பாக நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், என்ன 5 முக்கிய அறிவிப்புகள்? உங்க விரிவான தகவல். ராதிகா, முதலமைச்சர் விஜயின் அந்த முதல் சுதந்திர தின உரையில் இன்று மிக முக்கியமான 5 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். முதலில் முன்னாள் படை வீரர்களுடைய மகள்களின் திருமண நிதியுதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற முதல் அறிவிப்பை வெளியிட்டார். இரண்டாவதாக, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். மூன்றாவதாக, சுதந்திர போராட்ட தியாகிகள், விடுதலை போராட்ட வீரர்களின் குடும்பத்திற்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் இன்றைய சுதந்திர தின உரையில் அறிவித்தார். சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இதே போல சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட மருது பாண்டியர் சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் மற்றும் முத்துராமலிங்க விஜய சேதுபதி ஆகியோரின் குடும்ப வழி தோன்றர்களுக்கு மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் முதல் சுதந்திர தின உரையில் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் குடும்பத்தினருக்கு அந்த நிதி உதவி மற்றும் ஓய்வூதியம் ஆகியவற்றை உயர்த்துவதற்கான 5 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் இன்று வெளியிட்டிருக்கிறார். ராதிகா.